ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம பாளையம் பச்சைமலை மேல இருக்கிற பாளையம் கிராமம்ல இருந்து துறையூர் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். டிஎன்எஸ்டிசி பஸ் எடுத்தாச்சு. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, நாம பச்சைமலை மேல இருக்கிற பாளையம் கிராமத்திலிருந்து டுவர்ட்ஸ் துறையூர் கிளம்பியாச்சுங்க. நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற செம்ம சூப்பரான ஹில் ஸ்டேஷன் நம்ம பச்சைமலை. சோ ரொம்ப நாளா இங்க வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மலை இருக்கிறதே ரொம்ப நாள் எனக்கு தெரியாம இருந்துச்சு. கொல்லி ஹில்ஸ் மட்டும் தான் தெரியும் நாமக்கல் பக்கம், நாமக்கல் மாவட்டத்துல. சோ அதுக்கும் போயிட்டு வந்தோம். பட் அங்க நாம ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் திருச்சி மாவட்டத்துல துறையூர் பக்கத்துல இந்த பச்சைமலைங்கிற ஹில் ஸ்டேஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுனே கண்டிப்பா நம்ம இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாத்துறணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வந்தாச்சுங்க. சில சமயம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நார்மல் டூரிஸ்டுக்கோ அல்லது நார்மல் பேசஞ்சர்ஸ்க்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சோ நம்ம வந்தப்போ பரவாயில்ல, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செக் போஸ்ட்ல எதுவும் கேட்கல. சோ இன்கேஸ் நீங்க பச்சைமலை வரதா இருந்தா பஸ்ல ஜெனரல் பப்ளிக் அலோவ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டுக்கங்க. மோஸ்ட்லி பஸ் பாத்தீங்கன்னா இங்க மலை கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கான பயணத்துக்கு தான் அலோவ் பண்றாங்க. சம்டைம்ஸ் ஏதாவது இந்த ஃபால்ஸ்ல எல்லாம் ஏதாவது இஷ்யூ ஆயிருச்சுன்னா தான் நார்மல் பப்ளிக் அலோவ் பண்றது இல்ல. இல்லாட்டி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. சோ துறையூர் வந்தா கண்டிப்பா பச்சைமலை வர்றதுக்கு பிளான் பண்ணுங்க. சரி, பார்த்தாலும் நல்லா விளையுங்க மலையில. ஓகே ஓகே. இது ஏலக்காய் நல்லா விளையுங்க மலையில. சரி, இது ஃபுல்லா மலைவாழ் மக்களோட கிராமம் தானுங்களா? ஐயோ, அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணணுமா? இவங்க கேஸ்ட் பிள்ளை தான் பண்ணணும். இது நல்ல கதையா இருக்கு. வேலை இல்ல. மக்களே, நம்ம பச்சைமலை மேல இருக்கிற பாளையம் கிராமத்திலிருந்து கீழே துறையூர் போறதுக்கு 35 ரூபாய் டிக்கெட் பிரைஸுங்க. சோ நம்ம போற வழியில இங்க இன்னைக்கு திருப்பி போற வழியில கேபின் ரைடு தான் பண்ணிட்டு இருக்கோம். வர்றப்போ நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. போறப்போ கடைசி வில்லேஜ்ல இருந்து கிளம்புறதுனால நாம மட்டும்தான் இருக்கோம். நம்மள தவிர 2-3 பேசஞ்சர்ஸ் தான் இருக்காங்க ரிட்டர்ன் ஜெர்னில. போற வழியில தான் நிறைய மக்கள் ஏறுவாங்க. அதனால நம்ம ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டு டிரைவர்னா கூட பேசிட்டே வந்தோம். அவருக்கு இந்த இடம் எல்லாம் ரொம்ப பரிச்சயம்னால நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டே வந்தாங்க. நம்ம மலைவாழ் மக்களோட வாழ்க்கை தரம் எல்லாம் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி மாறிட்டு இருக்கு. கவர்மெண்ட் இப்போ நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கொண்டு வராங்க. தோட்டக்கலை துறை மூலமா என்னென்னலாம் பயிரிடலாம், புதுசா பாக்கு இந்த மாதிரி எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பச்சைமலை மேல பார்த்தா நிறைய இந்த குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்கல்ல, மரவள்ளி கிழங்கு, அதுதான் சாகுபடி பண்ணியிருக்காங்க. அது தவிர பாத்தீங்கன்னா நிறைய முந்திரி தோட்டங்கள் இருக்கு.
அது போக பல வகைகள் பாத்தீங்கன்னா மாம்பழம், அதுக்கப்புறம் பெலா மரம், இதெல்லாம் வந்து நிறைய சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னும் போக போக பாத்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஹெல்ப்ல நிறைய புது புது வகையான பயிர்கள் எல்லாம் பயிரிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ பாக்கலாங்க. நம்ம கேபின் ரைட் பண்றதுனால செம்ம பியூட்டிஃபுல்லான வியூஸ் தெரியுது பாருங்க. ஃப்ரண்ட்ல ஒரு சைடு வந்து மலை சரிவுகள்ல முந்திரி தோட்டங்கள்லாம் இருக்கு, இன்னொரு சைடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா சரிவுகள்ல நம்ம மரவள்ளி கிழங்கு சாகுபடி பண்ணியிருக்காங்க. அங்கங்க பாத்தீங்கன்னா குட்டி குட்டி வீடுகள் எல்லாம் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நம்ம கொல்லிமலை வந்து வேற மாதிரியான ஒரு எக்கோசிஸ்டமா இருந்துச்சு. அது அடர்ந்த காட்டு பகுதிகளும் நிறைய காஃபி எஸ்டேட்ஸ், குறுமிளகு இந்த மாதிரி இருந்துச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பச்சை மலை மேல நிறைய பள்ளத்தாக்குகள் வந்து நல்லா ஓப்பனா இருக்கு. ஃபுல்லா வந்து நம்ம சாகுபடி பண்ற நிலங்கள் எல்லாம் வந்து அப்படியே நம்ம கண் முன்னாடி ஒரு பச்சை பட்டாடை உடுத்தின மாதிரி செம்ம பியூட்டிஃபுல்லா தெரியும். அங்கங்க குட்டி குட்டி தோட்டங்கள் இருக்கும், தென்னை மர தோப்புகள் இருக்கும், பலாமர தோப்புகள் இருக்கும், மாமர தோப்புகள் இருக்கும். நம்ம டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஒரு செம்ம வைபா இருக்குங்க. ஒரு பீஸ்ஃபுல்லான இயற்கை சூழல்ல நம்ம குட்டி காட் செக்ஷன் பஸ்ல டிராவல் பண்றதே வந்து வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சோ துறையூர் வந்தா கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய இடம் தான் நம்ம பச்சை மலைங்க. மக்களே, நம்ம பச்சைமலை மேல இருக்கிற பாளையம் கிராமத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி வழியில் இருக்கிற நிறைய குட்டி குட்டி கிராமங்களை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோங்க. வழி நெடுகளும் பாத்தீங்கன்னா சைட்ல எல்லாம் வந்து அங்கங்க பலாப்பழ மரங்கள் எல்லாம் ரோட்டு மேலேயே காய்ச்சிருக்குங்க. அங்கங்க ஓடைகள் மேல இருக்கிற குட்டி குட்டி பாலங்களை எல்லாம் கிராஸ் பண்ணும் போது செம்ம சூப்பர் வைபா இருக்கு. இங்க பாருங்களா, நம்ம ரோட்ல இருந்து சைட்ல பாக்குற பச்சைமலை பள்ளத்தாக்கோட வியூ இதெல்லாமே வந்து செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. நம்ம நிறைய வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல டிராவல் பண்ணிருக்கோம். ஊட்டி மலைகள் மேல, கொடைக்கானல், மூணார், மேகமலை, கேரளால இருக்கிற நிறைய பகுதிகள் இங்கெல்லாம் டிராவல் பண்ணிருக்கோம். இன்ஃபேக்ட் கர்நாடகால இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல எல்லாம் கூட டிராவல் பண்ணிருக்கோம். பட் நம்ம தமிழ்நாட்டுக்கு நடுவில் இருக்கிற திருச்சி மாவட்டத்துல இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன்
கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருக்கும்னு வந்து நான் சத்தியமா வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் தான். நம்ம பச்சைமலை மேல இவ்வளவு பெரிய வந்து ஒரு எக்கோ சிஸ்டம் இருக்கு, நம்ம மலைவாழ் மக்கள் வாழ்ற நிறைய கிராமங்கள் இருக்கு. இந்த மாதிரி மக்கள் எல்லாம் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, சாகுபடி பண்றாங்க, விவசாயம் பண்றாங்க. இங்க வந்து ஒரு ப்ராப்பர் கிராமங்கள் எல்லாம் வந்து இருக்குங்கிறதெல்லாம் வந்து செம்ம பிளசன்ட் சர்ப்ரைஸா இருக்கு. நம்ம கொல்லிமலை வந்து ஏற்கனவே போயிருக்கோம், அதனால பரிச்சயமா இருந்துச்சு. பட் பச்சைமலை மேல டிராவல் பண்றது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் சொல்லுவேன். அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டிப்பிக்கல் மலை கிராமங்கள் எப்படி இருக்கும், இப்பதான் வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய கடைசி கிராமங்கள் வரைக்கும் வந்து எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கொடுத்து ப்ராப்பரா வந்து ஒரு என்ன சொல்றது, கீழே இருக்கிற ஒரு எக்கோ சிஸ்டம் மேலேயே இருக்கிறது எல்லாம் பார்க்கும்போது செம்ம ஹாப்பியா இருக்குங்க. இன்னும் டூரிசமும் டெவலப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் பச்சைமலை மேல.
மக்களே, நம்ம பச்சைமலை மேல பாத்தீங்கன்னா நம்ம பாளையத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? பாளையத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து வழியில நிறைய குட்டி குட்டி கிராமங்கள் வந்து கிராஸ் பண்ணிட்டு வந்தோம். இப்ப நாம வந்து மணலோடை கிராமம் இருக்கிற ரீஜன் தாங்க கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம போறது வந்து ஒரு ரூட், இன்னொரு ரூட் ஆப்போசிட்ல இருக்குங்க. அதுல வந்து செங்காட்டுப்பட்டி இந்த மாதிரியான ஊர்கள் எல்லாம் இருக்கு. ஏதோ ஒரு ஊர் பக்கத்துல இறங்குனா ஃபால்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நமக்கு டைம் இல்ல அப்படிங்கறதுனால நம்ம இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இன்னொரு டைம் வந்து நம்ம பைக்ல கார்ல ஏதாவது வரும்போது பச்சைமலை வந்து டீடைல்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபால்ஸ் இல்ல வேற ஏதாவது லொகேஷன்ஸ் எல்லாம் இருந்தா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நம்ம மேக்சிமம் கவர் பண்றது வந்து பஸ் ஜேர்னி தான். உங்களுக்கு ரூட் எப்படி இருக்கும், எங்க இருந்து வரணும், மேல என்ன மாதிரியான எக்கோசிஸ்டம் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக தான். மேல ரெசார்ட்ஸ் தங்குறதுக்குன்னு பார்த்தா பெருசா இருக்கிற மாதிரி தெரியலீங்க. இன்ஃபேக்ட் பார்த்தா எங்கேயுமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஃபுட்டுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா பிளேசஸே இல்ல. மேபி அங்க எங்காவது ஒரு பக்கம் ஒரு டீ ஷாப் இருக்கு. மத்தபடி பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் எல்லாம் சுத்தமா அவைலபிளாவே இல்லன்னு தான் சொல்லணும். நம்ம கீழ இருந்து வர மாதிரி இருந்தா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட பர்மிஷன் கேட்டு ஐ திங்க் சேம் டே ரிட்டர்ன் தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேல உங்களுக்கு தங்கறதுக்கு தான் எங்கேயுமே இடமே இல்லையே. கேம்பிங் எல்லாம் போடுறதுக்கெல்லாம் கூட அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தாதான் வந்து கேம்பிங் எல்லாம் கூட போட முடியும்னு நினைக்கிறேன். சோ அந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் டெவலப் ஆகாம தானே இருக்கு டூரிசம்க்கு.
மக்களே, நம்ம பாளையத்திலிருந்து கிளம்பி மணலோடை எல்லாம் கிராஸ் பண்ணி வந்தாச்சுங்க. வழியில இன்னுமே நிறைய கிராமங்களை எல்லாம் கிராஸ் பண்ணி வந்தோம். நாகூர் இந்த மாதிரி கிராமங்களை எல்லாம் கிராஸ் பண்ணி வந்தோம். சோ இப்ப நாம மலை மேல இருந்து இப்ப கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சுங்க. மலை சரிவுகள்ல வர ஆரம்பிச்சாச்சு. கீழே வர வர பாத்தீங்கன்னா நம்ம பச்சை மலை தொடர்களோட சரிவுகள் எல்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லா தெரியும். அண்ட் கீழே பாத்தீங்கன்னா நம்ம துறையூர் கணவாய் ரீஜன் செம்ம பியூட்டிஃபுல்லா தெரியுங்க. கீழே இருக்கிற கிராமங்கள், துறையூர் டவுனோட வியூ எல்லாம் சும்மா செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க. மேல வரும்போது கூட இவ்வளவு மேகமூட்டங்கள் இல்ல. இப்ப கீழே இறங்கும் போது நல்லா ஃபாகி ஆயிடுச்சு. பாக்குறதுக்கே செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. மலை பயணங்களே செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. அதுவும் நம்ம குட்டி பஸ்ல டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேற லெவலா இருக்கும். சோ மக்களே, இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு மலை பாதை வழியா நம்ம டிராவல் பண்ணும்போது செம்ம சூப்பரான ஒரு மெலோடியஸ் சாங் கேட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம ஏர் ரஹ்மானோட இசையில காதலர் தினம் படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்ங்க. நம்ம எஸ்பிபி அவர்களும் ஸ்வர்ணலதா அவர்களும் பாடினது. ரெண்டு பேருமே இப்போ நம்ம கிட்ட இல்ல, அன்பார்ச்சுனேட்லி. ஜெம்ஸ் ஆஃப் தமிழ் மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேர்த்தோட வாய்ஸுக்குமே நான் அடிமை அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அவங்க ரெண்டு பேரும் பாடின சாங் இது. சோ இது உங்களுக்காக என்னோட வாய்ஸ்ல ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கேளுங்க, ஓகேவா? சோ இது உங்களுக்காக. காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான், காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான், உன் எண்ணம் என்ற ஏற்றில் ஏன் என்னை பார்த்த போது நானே என்னை நம்பவில்லை, எந்தன் கண்ணை நம்பவில்லை. காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான், காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான், உன் எண்ணம் என்ற ஏட்டில் ஏன் என்னை பார்த்த போது நானே என்னை நம்பவில்லை, எந்தன் கண்ணை நம்பவில்லை. உண்மை 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 அன்பே உன்மேல் உண்மை, உன்வசம் எந்தன் பெண்மை. இந்த வழக்கையில் வளையல்கள் நான் அல்லவா, என்று வழக்கையை வளைக்கின்ற நான் அல்லவா. இந்த வழக்கையில் வளையல்கள் நான் அல்லவா, என்று வழக்கையை வளைக்கின்ற நான் அல்லவா. சுகம் வழக்கையை வழக்கையில் உண்டானது, மென்மேலும் கை வளை வளை என்று ஏங்காதோ. இது கண்ணங்களா இல்லை தென்னங்களா, இந்த கண்ணம் எல்லாம் உந்தன் சின்னங்களா. இங்கு நான் இருந்தேன் வெறுமை எழுத்தாக, நீ சேர்ந்தாய் உயிரெழுத்தாக. காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான், காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான், உன் எண்ணம் என்ற ஏட்டில் ஏன் என்னை பார்த்த போது நானே என்னை நம்பவில்லை, எந்தன் கண்ணை நம்பவில்லை. உண்மை 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 அன்பே உன்மேல் உண்மை, உன்வசம் எந்தன் பெண்மை. உந்தன் மடியினில் கிடப்பது சுகம் சுகம், இந்த சுகத்தினில் சிவந்தது முகம் முகம். மனம் இதற்கென கிடந்தது தவம் தவம், ஆனந்தமே இணையவன் உயிர் போனாடும் என்றும் ஓய்வதில்லை. இந்த காதல் மழை கடல் நீளம் உள்ள அந்த காலம் வரை, இது பிறவிகள் தோறும் விடாத பந்தம், பிரிவினும் தீயில் விழாத சொந்தம். காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான்,
காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான், உன் எண்ணம் என்ற ஏட்டில் ஏன் என்னை பார்த்த போது நானே என்னை நம்பவில்லை, எந்தன் கண்ணை நம்பவில்லை. உண்மை 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 அன்பே உன்மேல் உண்மை, உன்வசம் எந்தன் பெண்மை. மக்களே, நம்ம காதலர் தினம் படத்துல வந்த செம்ம பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டுட்டே வந்து நாம பச்சை மலையிலிருந்து இறங்கிட்டு இருக்கோம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. நம்ம கேபின் ரைட் பண்றது ஒரு செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. வரும்போது நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. நான் சொன்னேன்ல, நிறைய கூட்டம் இருந்துச்சுங்கிறதுனால நமக்கு விண்டோ சீட் தான் கிடைச்சது. சோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா நான் வந்து கேபின் ரைட் அவ்வளவா எடுக்க மாட்டேன். ஏன்னா மோஸ்ட்லி இப்போ பஸ்ஸஸ்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிடுறாங்க ஃப்ரண்ட்ல. அதனால நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர் கிளியர் வியூ கிடைக்கிறது இல்ல. கவர்மெண்ட் பஸ்ல தான் இப்படி ஒட்டி வைக்கிறாங்கன்னு பார்த்தா இப்பெல்லாம் வந்து பிரைவேட் பஸ்ஸஸ்லயும் வந்து டெக்கரேட் பண்றேங்கிற பேர்ல ஒட்டி வச்சிடறாங்க. அது போக இந்த ஃபாஸ்டேக் குட்டி ஸ்டிக்கர் இருக்கு பாருங்க, அதையும் ஒட்டி வச்சிடறாங்க. அதனால நமக்கு வந்து ஒரு கிளியர் வியூ கிடைக்கிறது இல்ல. அப்படிங்கறதுனாலதான் வந்து நான் நிறைய கேபின் வியூ பண்றது கிடையாது. நிறைய மக்கள் வந்து வீடியோல கேட்டுட்டு இருப்பீங்க, ப்ரோ கேபின் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நமக்கு எடுக்கிறது பிரச்சனை இல்லைங்க, பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து இதுதான். அண்ட் நிறைய பிரைவேட் பஸ்ஸஸ்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல சாமி போட்டோ எல்லாம் மாட்டி அதுக்கு மாலை எல்லாம் வேற போட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து கவர் ஆகிட்டு இருக்கும் நம்ம எடுக்கும் போது. சோ இந்த மாதிரி பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் வந்து நிறைய இருக்கு மக்களே, அதுதான் ப்ராப்ளம். ஓகேவா? சோ மக்களே, நம்ம பச்சைமலை மேல இருந்து கீழே இருக்கிற மூலக்காடு வந்தாச்சுங்க. சோ இங்கதான் வந்து நம்ம பச்சைமலையோட ஃபாரஸ்ட் ஆபீஸ் இருக்கு. இங்க பாருங்க, ப்ராப்பரா ஃபாரஸ்ட் அபிஷியல்ஸ் வந்து எத்தனை வண்டி போகுது எல்லாத்தையும் வந்து ரெக்கார்டு பண்ணி தான் அனுப்புவாங்களே. சோ நம்ம பிரைவேட் வெஹிக்கிள்ல வந்தா இங்க வந்து நம்ம பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஐடி கார்டு எல்லாம் காமிச்சிட்டு தான் வந்து மேல போக முடியும். சாதாரணமான விட மாட்டாங்க. அதே மாதிரி அங்க போர்டு வச்சிருந்தாங்க, ஒரு சில அருவிகள் எல்லாம் குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, மீறினால் தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு எல்லாம் போட்டிருந்தாங்க. சோ நீங்க கேட்டு போய்க்கிங்க, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகலாம் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஃபாரஸ்ட் அபிஷியல்ஸ் சில பகுதிகள் வந்து போக வேண்டாம்னு சொல்றாங்கன்னா, அங்க ஏதாவது மிஷப்ஸ் நடந்திருக்கும், நம்ம காட்டருவிகள் எல்லாம் சடனா வந்திருக்கும், எங்க மழை பெய்யும் எப்போ நமக்கு காட்டருவிகள்ல தண்ணி வரும்னு தெரியாது. சோ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம போய் மாட்டிக்கிட்டா கஷ்டம் இல்லையா? அண்ட் இது வந்து இன்னும் டூரிசம் பயங்கரமா டெவலப் ஆகாத இடங்கிறதுனால யாராவது ரிமோட்டா போய் மாட்டிக்கிட்டா ஹெல்ப் கேட்கறது கூட கஷ்டமாயிரும். சோ அந்த மாதிரி கண்டின்ஜென்சி எல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் வந்து ஃபாரஸ்ட் அபிஷியல்ஸ் இந்த மாதிரி நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. இல்லாட்டி அவங்களுக்கு என்ன போய் விடுறதுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. சோ இந்த மாதிரி பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்கிறதுனாலதான் வந்து அவங்க அந்த மாதிரி நோட்டிபிகேஷன்ஸ் இஷ்யூ பண்றாங்க. சோ மூலக்காட்டுல இருந்து டுவர்ட்ஸ் துறையூர் போயிட்டு இருக்கோங்க. துறையூர் டவுன் பக்கத்துல போற வரைக்குமே வந்து ரெண்டு பக்கமே இதே மாதிரி தாங்க இருக்கும் மக்களே. செம்ம பியூட்டிஃபுல்லான நம்ம மலைகள்ல ஒட்டுனாப்படி இருக்கிற வயல்வெளிகள் எல்லாம் வந்து அப்படியே உங்களை வேற லெவல் வைபுக்கு கொண்டு போயிடும். நீங்க இந்த மாதிரி லொகேஷன்ஸ் எல்லாம் வந்து பிலிம்ஸ்ல தான் பார்த்திருப்பீங்க. மேக்சிமம் பொள்ளாச்சி சைடு, தேனி சைடு எடுத்திருப்பாங்க. பட் ஆனா நம்ம திருச்சி மாவட்டத்துல பச்சைமலை அடிவாரத்துல இந்த மாதிரி பியூட்டிஃபுல் லொகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படிங்கிறது வந்து எனக்கே இது வந்து பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சோ அதனாலதான் வந்து ரிட்டர்ன் ஜேர்னியும் நம்ம வந்து ஃபுல்லா கவர் பண்றோம்ப்பா அப்படின்னு சொல்லி கவர் பண்ணிட்டு இருக்கோம். வரும்போதும் வந்து நிறைய பியூட்டிஃபுல் சீனரிஸ் பார்த்துட்டு வந்தோம். பட் ஒரு சைடு தான் நமக்கு பாக்குறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. சோ இந்த ஊரோட பியூட்டி வந்து ஃபுல்லா கேப்சர் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து நம்ம ரிட்டர்ன் ஜேர்னியும் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருக்கோம். சோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம பச்சைமலை வந்தா என்ன மாதிரி வைப் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு செம்ம சூப்பரா இதுல நீங்க பாத்துருவீங்க. சோ தட் வரும்போது நீங்க ப்ரிப்பேர்டா வரலாம். சோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மேல வந்து உங்களுக்கு ஹோட்டல்ஸோ டீ ஷாப்ஸோ எல்லாம் கூட நிறைய இருக்காது. சோ நீங்க போறதா இருந்தா கீழ இருந்தே வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போயிடுங்க. சோ தட் நீங்க அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அங்க ஏதாவது ஃபால்ஸ்க்கு எல்லாம் போனீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு கீழே வர மாதிரி இருக்கும். அண்ட் நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி அட்வைசரி கொடுக்கும் போது ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுப்பேன். தயவு செஞ்சு வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், அங்க டிஸ்போஸ் பண்ற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு போகவே போகாதீங்க. ஏன்னா இயற்கையை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? இதெல்லாம் வந்து நம்மளோட
சொத்து அப்படின்னு சொல்லலாம். அடுத்த தலைமுறைக்கு நாம இதே மாதிரி விட்டுட்டு போகணும். ஸோ கிளாஸ் பாட்டில்ஸோ அல்லது பிளாஸ்டிக் கவர்ஸோ பிளேட்ஸோ வந்து அங்க டிஸ்போஸ் பண்ண வேண்டாம். சாப்பிட்டு இலை ஏதாவது வாங்கிட்டு போயிட்டீங்க, இல்ல பேப்பர் பிளேட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா சாப்பிட்டு அதை அப்படியே உங்க வண்டியிலேயே கொண்டு வந்துட்டு கீழே நம்ம எங்க கிராமங்கள்ல ஏதாவது குப்பை தொட்டி இருக்கும், இல்ல மேலேயே வந்து நிறைய கிராமங்கள் இருக்கு, அங்க டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அந்த பிராக்டிஸ் வந்து நம்ம ஒவ்வொரு தனி இண்டிவிஜுவலும் கடைபிடிச்சா மேக்சிமம் வந்து நம்ம பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். கீழேயாவது அட்லீஸ்ட் வந்து நகராட்சி தூய்மை பணியாளர்கள் இருப்பாங்க, நம்ம கிராம தூய்மை பணியாளர்கள் இருப்பாங்க. ஒரு வாரம் இல்லாட்டி அடுத்த வாரம் கிளீன் பண்ணிடுவாங்க. பட் மலை மேல அப்படி இல்லை இல்லையா? ரிமோட் லொகேஷன்ஸ்ல கிளீன் பண்றதுக்கெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் எத்தனை வேலையை செய்வாங்க, அவங்க போய் கிளீன் பண்ணிட்டு எல்லாம் இருக்க முடியாது அருவிகள் பக்கம் எல்லாம். சோ நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரோம், நம்மள மாதிரி அடுத்த மக்களும் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட நாம செயல்படுவோம். ஓகேவா? சோ இது வந்து கைண்ட் அட்வைஸா எடுத்துக்கங்க. என்னடா பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ஜென்ரலா பாக்குறது தானே, நம்மளே வந்து முகம் சுழிப்போம், என்னடா இந்த இடம் சூப்பரா இருக்கு பட் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மள மாதிரி முன்னாடி வந்தவங்க அவ்வளவுதான் என்னோட அட்வைசரி. சோ நம்ம கீழே வந்தாச்சுங்க, மூலக்காடு தாண்டி இப்போ நம்ம துறையூர் பக்கத்துல இருக்கிற கிராமங்கள் வழியா கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இது வந்து சோழ வளநாட்டோட பகுதிகள் திருச்சி மாவட்டத்துல. அதனால நிறைய பழங்காலத்து கிராமங்கள் இருக்கும், நிறைய கோவில்கள் இருக்கும். சோழ நாட்டுக்கு வந்துட்டாலே வந்து எங்க பார்த்தாலும் வந்து அழகழகான கோவில்கள் இருக்கும். நமக்கு என்னடா இந்த மாதிரி குட்டி ஊர்ல எல்லாம் கூட இவ்வளவு பியூட்டிஃபுல்லான டெம்பிள் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு மலைச்சு போற அளவுக்கு வந்து கோவில்கள் நிறைய இருக்கிற பகுதி நம்ம திருச்சியில இருந்து ஆரம்பிச்சு டெல்டா ரீஜன் ஃபுல்லாவே. சோ அந்த மாதிரி ஒரு ஊர் தாங்க கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க கோவில் திருவிழா போல, அதனால அங்கங்க வந்து நிறைய போஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள டிராவல் பண்ணும்போது எல்லா ஊர் திருவிழாக்கும் வந்து நம்ம பசங்க பெரிய பெரிய பேனரா வச்சு வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லாதாங்க இருக்கு. அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு பிளெக்ஸ் பேனர்ஸ் எல்லாம் அப்படியே நம்ம மூவிஸ்க்கு வைக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி டிசைன் பண்ணி செம்ம சூப்பரா பண்றாங்க. இதுவும் ஒரு வகையில நல்லாதான் இருக்குன்னு வச்சுக்கீங்களா.
மக்களே, நம்ம பச்சைமலை மேல இருக்கிற பாளையம் கிராமத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய கிராமங்களை கிராஸ் பண்ணி கீழ இருக்கிற மூலக்காடு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் எல்லாம் கிராஸ் பண்ணி கீரம்பூர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம திருவிழாக்கான பேனர் எல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் வந்து கீரம்பூர் கிராமம் தான். சோ இந்த சைடு இருக்கிற பெரிய கிராமம் போல நம்ம துறையூர்ல இருந்து பச்சைமலை போற வழியில சோ எங்க பார்த்தாலும் பேனர்ஸ் தான். அங்கங்க வந்து அப்படியே பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் போட்டு செம்ம பியூட்டிஃபுல்லா பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு நிறைய பேனர்ஸ் வச்சிருந்தாங்க. சோ ஊர்ல இருக்கிற வாண்டுகள்லாம் வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு ஊர் திருவிழாக்கு வந்து இந்த மாதிரி பேனர்ஸ் வைப்பாங்க போல. நல்லாதான் இருந்துச்சு பாக்குறதுக்கு. சோ கீரம்பூர்ல இருந்து நம்ம துறையூர் போற ஹைவே ரீச் ஆகும் போது பாத்தீங்கன்னா இது வந்து பெரம்பலூர் ஹைவேன்னு நினைக்கிறேன். சோ அந்த ஹைவே மேலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோவில் இருக்குங்க. முருகன் கோவிலா என்ன கோவில்னு எனக்கு கரெக்டா தெரியல. சோ இந்த ஊர் மக்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, இங்க கீரம்பூர் பக்கத்துல இருக்கிற மலை மேல இருக்கிறது என்ன கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நல்லா ஹைட்டா இருக்கிற மலைதான் போல இருக்குங்க. சோ மேல போறதுக்கு படிக்கட்டுகள் எல்லாம் வச்சிருக்காங்க. பட் மேல போயிட்டு வர்றதுதான் வந்து கொஞ்சம் டீடியஸான விஷயம்னு நினைக்கிறேன். சோ சைட்லயே வந்து ஒரு பழமையான ஒரு கோவில் இருக்கு. சோ நிறைய கோவில்கள் இருக்குங்க இந்த சைடு. சோ நம்ம ஹைவே வந்தாச்சு. சோ இது வந்து துறையூர் போற நேஷனல் ஹைவேன்னு நினைக்கிறேன், பெரம்பலூர் நேஷனல் ஹைவே.
சோ மக்களே, நாம துறையூர் டவுனுக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கோம். எவ்வளவு பிஸியா இருக்கு பாத்தீங்களா? நம்ம காலையில பச்சைமலை போகும்போது இப்ப டிராபிக்கே இல்லைங்க. டவுனே வந்து காலியா இருந்துச்சு. இப்ப பாருங்க, நாம அரௌண்ட் லஞ்ச் டைம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். டவுனுக்குள்ள செம்ம பிஸியா இருக்கு. சோ சைட்ல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா டாக்ஸி ஸ்டாண்ட்ஸ். நம்ம இந்த ஏரியால தான் ஸ்டே பண்ணிருக்கோம். நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேங்க. நம்ம துறையூர் வந்தா எங்க ஸ்டே பண்ணலாம், பஸ் ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு, கனெக்டிவிட்டி எல்லாம் எப்படி இருக்கு, இங்க சாப்பிடுறதுக்கான ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத வந்து டீடைலா கவர் பண்ணிருக்கேன். சோ அந்த வீடியோவும் பார்க்காம இருந்தா பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் நீங்க வந்து துறையூர் டிராவல் பண்றீங்கன்னா. திருச்சி, பெரம்பலூர் இந்த மாதிரி ஏரியாஸ்க்கெல்லாம் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. கரூருக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. சோ இங்க பஸ் ஃபெசிலிட்டிஸ்க்கெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லைங்க. டவுனுக்குள்ள போறதுக்கு நிறைய ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்ட் முன்னாடியே கிடைக்கும் உங்களுக்கு. மலை பக்கத்துல இருக்கிறதுனால நிறைய ஃப்ரூட்ஸும் கிடைக்கும். மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. மக்களே, கரெக்டா 12 மணிக்கு நாம துறையூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. நம்ம பாளையம்ல இருந்து குட்டி பஸ் பாருங்க, வந்துன்னே ஃபுல்லா ஆயிடுச்சுங்க. மக்களே, நம்மளை விட்டுட்டு பச்சைமலை போற பஸ் அடுத்த ட்ரிப்புக்கு கிளம்பிடுச்சுங்க. பாளையம் போற பஸ் வேற லெவல்ல இருந்துச்சு ஜேர்னி. சோ மக்களே, நம்ம பச்சைமலை பாளையம்ல இருந்து துறையூர் வரைக்கும் வந்த இந்த பஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. துறையூர் பக்கம் வந்தா பச்சைமலை விசிட் பண்ணுங்க. நான் டைமிங்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்றேன். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from துறையூர் பஸ் ஸ்டாண்டுங்க. See you.